ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுண்ட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பர் ஒருவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எம்ஏ எஜுகேஷன் இந்த கோர்ஸை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே இந்த கோர்ஸை பற்றி இப்போ தான் எடுக்கணும்னு தோணுச்சு. அவரும் அதே மாதிரி என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டுட்டாரு. ஸோ நீங்கள் எல்லாருமே பிஎட் கேள்விப்பட்டிருப்பீங்க, எம்எட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன எஜுகேஷன், எம்ஏ இன் எஜுகேஷன். ஸோ அதை பற்றியான டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிஎட் எம்எட், இதுக்கு பிஎட் முடிச்சுட்டு நீங்கள் எம்எட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா அப்படின்னு இருக்கும். அண்டு பார்த்தீங்கன்னா எம்எட் இப்போ படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஏன்னா அதில் வேல்யூ இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் ஸ்கூல் லெவலில் இப்போ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எம்எட் அளவுக்கு ஒரு ஈக்குவலண்ட்டான ஒரு கோர்ஸ் இருக்குது. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ஏ இன் எஜுகேஷன். இந்த டீட்டெயில்ஸை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வாரீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் துணுக்கு மூட்டை. இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். அதுக்கான ஆதரவை நீங்கள் சப்ஸ்கிரைப் மூலியமாக கொடுத்துட்டே இருக்கீங்க. தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க, நம்ம வீடியோவும் பாருங்கள். எம்ஏ இன் எஜுகேஷன். இது பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் பெடகாலஜி, ரிசர்ச் மெத்தடாலஜி அண்டு அட்வான்ஸ் ஸ்பெஷலைசேஷன். முழுக்க நீங்கள் பிஎட் எம்எட்ல என்ன படிப்பீங்களோ அதை உங்களுக்கு சொல்லித்தர்றது தான் இந்த எம்ஏ இன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நுவான்சஸ், டெக்னாலஜிஸ், இது எல்லாத்தையுமே எப்படி நம்ம ஸ்கூல் லெவலில் போய் அப்ளை பண்ணுறது, இது எல்லாத்தையுமே இந்த எம்ஏ இன் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா தராங்க. அது என்ன எம்ஏ இன் எஜுகேஷன், மாஸ்டர்ஸ் இன் எஜுகேஷன் தான் எம்ஏ இன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எம்ஏ இன் எஜுகேஷன், இந்த எஜுகேஷன் டிகிரி நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும். அந்த டிகிரியை வச்சுட்டு நீங்கள் எம்ஏ இன் எஜுகேஷன் படிக்கலாம். இந்த மாஸ்டர் டிகிரி இன் எஜுகேஷன் படிக்கிறதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எம்எட் டிகிரிக்கு ஒரு ஈக்குவலண்ட் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எஜுகேஷன் டிகிரி நீங்கள் படிக்கிறதுனால கவர்மெண்ட் ஜாப்ல டீச்சிங் ப்ரொஃபஷனலுக்கு போக முடியுமா அப்படின்னா இன்னும் வரைக்கும் அதை பற்றியான எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கவர்மெண்ட் கொடுக்கல. பட் நீங்கள் ஸ்கூல் லெவலில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் போய் ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த எம்ஏ இன் எஜுகேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் நீங்கள் பிஎட் எம்எட்ல என்ன படிப்பீங்களோ அதை தான் உங்களுக்கு சொல்லி தராங்க. இது போக பார்த்தீங்கன்னா நிறைய டெசர்டேஷன் அண்டு நீங்கள் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். முழுக்க சைல்டு சைக்காலஜி, எஜுகேஷனல் சைக்காலஜி, ரிசர்ச் மெத்தடாலஜி, எஜுகேஷனில் இருக்கக்கூடிய புது டெக்னிக்ஸு, எப்படிலாம் எஜுகேஷனை இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எம்ஏ இன் எஜுகேஷனில் நீங்கள் படிக்கலாம். அது போக நீங்கள் தனியாக நீங்கள் ஒரு ஸ்டடி சென்டர் மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் இந்த எம்ஏ இன் எஜுகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த எம்ஏ இன் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது எனி டிகிரி எங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இதுக்குன்னு தனியாக காலேஜ் அப்படிங்கிறது இல்லை. பட் இக்னோவில் இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் போய் படிக்கலாம். எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இந்த ஸ்டடி சென்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்குது, சென்னை அண்டு மதுரையில். சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இந்த இக்னோவுடைய ஸ்டடி சென்டரில் எம்ஏ இன் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2வதாக மதுரையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா ஆஃப் எஜுகேஷன். இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஏ இன் எஜுகேஷன் இக்னோ ஸ்டடி சென்டரில் அந்த காலேஜ் கீழே என்ன செய்கிறாங்க அப்படின்னா தர்றாங்க. நீங்கள் இது போக பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டில் இருக்கிறீங்க, எஸ்பெஷலி மும்பையில் இருக்கிறீங்க, மும்பையில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு தமிழர்களாக இருக்கீங்க அப்படின்னா அங்கே டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ் மும்பை, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எம்ஏ இன் எஜுகேஷன் இந்த காலேஜில் ரெகுலராக இருக்குது. இது போக நார்த் இந்தியாவில் ஒரு சில காலேஜஸில் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஏ இன் எஜுகேஷன் அப்படிங்கிறது இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த அதர் காலேஜஸில் இல்லை, இந்த மாதிரி இக்னோவுடைய சென்டரில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த 2 ஸ்டடி சென்டரில் இருக்குது. இதுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது இக்னோவில் பார்த்தீங்கன்னா இது 2 இயர் கோர்ஸ் இல்லையா. அதனால் பார்த்தீங்கன்னா பெர் இயர் அப்படிங்கிற மாதிரி இக்னோவில் படிக்கலாம். பெர் இயருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 20,000 கிட்ட ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அண்டு நீங்கள் இதே இந்த டாட்டா இன்ஸ்டியூட்டில் படிக்க போகிறீங்க இருந்தால் செமஸ்டர் 4 செமஸ்டராக இருக்குது. இந்த 4 செமஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய நியூ மெத்தடாலஜிஸ் நியூ டெக்னிக்ஸ்லாம் சொல்லித்தரதுனாலையும் அண்ட் ஃபீல்டு ஸ்டடி இருக்குது. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெசர்டேஷன் ப்ராஜெக்ட்லாம் இருக்கிறதுனால இந்த இவ்வளோ ஃபீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரிக்கு. இதில் இருக்கக்கூடிய சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஜுகேஷனல் சைக்காலஜி சொல்லித்தராங்க, ரிசர்ச் மெத்தடாலஜி சொல்லித்தராங்க, பெடகாஜி சொல்லித்தராங்க, அட்வான்ஸ் ஸ்பெஷலைசேஷன் எஜுகேஷன் வந்துட்டு சொல்லித்தராங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டாக இருக்குது. ஸோ நீங்கள் எனி டிகிரி முடிச்சுட்டு பிஎட் எம்எட் படிக்க ஆசை இல்லை, பட் ஆனால் வந்துட்டு நான் வந்து எஜுகேஷன் சைடில் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த எம்ஏ இன் எஜுகேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது நிறைய இன்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது தர்றாங்க. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த எம்ஏ எஜுகேஷன் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த எம்ஏ எஜுகேஷனை பற்றி கேட்ட நண்பருக்கு நான் சொன்ன தகவல்கள் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த தகவல்கள் நல்லதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்ன தகவல்கள் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிங்க்ல இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்களை வந்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கலாம். ஸோ இது போக இன்னும் நிறைய தகவல்களோட நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.